गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ அண்ணா வந்து கோவிந்த சதகத்தோடைய 24வது கீர்த்தனையில் பகவானுடைய வேரியஸ் லீலைகள் அதெல்லாம் சொல்கிறான். அதெல்லாம் எடுத்து சொல்கிறார். இது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இது எப்படி அமைச்சிருக்கு, இந்த சீன் எப்படி இருக்குது அப்படின்னா, லைவாக வர்ணிக்கலை. ஸ்ரீ அண்ணா வந்து லைவாக பகவான் வந்து இப்படி இந்த லீலை இப்போ பண்ணுறார், இந்த லீலை இப்படி பண்ணுறார் அப்படின்னு லைவாக வர்ணிக்கலை. எப்படின்னா, நடந்து முடிஞ்சதை எல்லா கோபிகைகளும் போயிட்டு யசோதாம்மாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறவன். ஏன்னா யசோதாம்மா தான் வந்து நந்தகோபுரம் யசோதாம்மா தான் தேவர் த லீடர்ஸ் ஆஃப் கோகுலம் இல்லையா, லீடர்ஸ் ஆஃப் கோகுலம். அதனால ஒரு லீடரோட அழகு என்ன அப்படின்னா, தன்னுடைய பிரஜைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்னன்னு அவள்கிட்ட போய் விசாரித்து அது என்னன்னு கேட்டு அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் ஒரு லீடருக்கு அழகு. அண்ட் நந்தகோபுரம் யசோதாமாவும் அப்படி தான் பண்ணுவாள். அதனால எவ்ரிடே கார்த்தால ஒரு சாரியாக ஒரு கோபிகைகள்லாம் போயிட்டு வேவ்ஸ் ஆஃப் கோபிஸ் போய் கோபி மாமியெல்லாம் போய் நேத்திக்கு கண்ணன் என்னென்னலாம் விஷமம் பண்ணார், பகவான் என்னென்னலாம் விஷமம் பண்ணார் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவாராம். அந்த 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 மாதிரி தான் இந்த பாட்டை அமைச்சிருக்கார். अम्ब यशोदे कथितं शृणु तव बालकचरितम् अम्ब यशोदे कथितं சொல்கிறாள், அம்மா யசோதே நான் சொல்கிறத கேளு, ஸ்ருணு தவ பாலக சரித்தம், உன் உன் பிள்ளையோட சரித்திரத்தை நான் சொல்கிறேன் கேளு. मन्दारमृदुचरणयुगेन मन्दं मन्दं अनुगच्छति मधुरवचनमुग्धायां मयि दधि परिपूर्णं कुम्भं हरति अम्ब यशोदे कथितं शृणु तव बालकचरितम् अम्ब यशोदे कथितं. முதல் சரணம், முதல் லீலை, முதல் கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாள்னா, ஒரு கோபி சொல்கிறாள்னா, நேற்றுக்கு என்ன தெரியுமா ஆச்சு யசோதே, நேற்றுக்கு என்ன தெரியுமா ஆச்சு, நான் வந்து ஆற்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு பால் தயிர் விற்கிறதுக்காக கிளம்புறேன். நான் ஆற்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும் இல்லையா, அதனால் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக எடுத்து, ஏன்னா எல்லோரும் ஒரு ஒரு ட்ரூப்பாக தானே போவா எல்லாரும், அந்த ட்ரூப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ அதனால் நான் தனியாக போயிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ட்ரைங் டு கோ ஃபாஸ்ட் அண்ட் கேட்ச் அப் வித் தம். ஆனால் நான் தனியாக போயிட்டு இருந்தேன். அவள் எனக்கு முன்னாடி எப்பயோ கிளம்பி போயிட்டா. நான் கொஞ்சம் பின்னாடி தனியாக தான் வந்துட்டு இருந்தேன். வேக வேகமாக வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்க்கும்போது சுற்றி முற்றி யாருமே இல்லைன்னு திடீர்னு ஒரு 2வது சலங்க சத்தம் ஒன்று கேட்டது. என்னது, என்ன சலங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, உன் புள்ள வந்தான் அங்கே. அவன் வந்து மதுர வச்சன முக்தாயமயி, மதுர வச்சனங்களால் என்கிட்ட பேசினான் அவன். அவன் சொல்கிறான், பகவான் சொன்னாராம், மாமி ஏன் தனியாக போகிறேள் நீங்கள், எல்லாம் உங்களோட கோஷ்டியெல்லாம் முன்னாடியே கிளம்பிட்டாலே, நீங்கள் ஏன் தனியாக போகிறேள் அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், இல்லைடா கண்ணா, நான் வந்து ஆற்றுல வேலையெல்லாம் இருந்தது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு நாழி ஆயிடுத்து, அதனால வேக வேகமாக ஐம் ட்ரைங் டு கேட்ச் அப் வித் தெம் அப்படின்னு சொல்லும்போது, ஆற்று வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும், இந்த வேலையும் நீங்கள் தான் பார்க்கணுமா, பாவம் மாமி, நீங்கள் ஆற்று மாமா ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படிங்கும்போது, யார் உங்கள் மாமா தானே, அவர் வந்து நான் சமைச்சு போட சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு தூங்குவார், எழுந்துட்டு ஒன்றும் இந்த சாப்பாடு இருக்காடி அப்படின்னு கேட்டு சாப்பிடுவார். அவர் அவ்வளோதான்ப்பா, அவர்லாம் எனக்குலாம் எதுவும் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டார், நான் தான் எல்லாம் பண்ணணும். ஆற்றுல மாமா தவிர வேறு யாருமே இல்லையா அப்படின்னா, மாமி சொல்கிறாலாம், ஏன் மாமா இருக்கார், அவன் மாமாவோட அம்மா இருக்கார், அப்பா இருக்கார், வந்து நாத்தனார்கள் 4, 5 பேர் இருக்கா, அத்தனை பேரும் இருக்கா, அத்தனை பேருக்கும் நான் தான்ப்பா சமைச்சு போடணும், அத்தனை பேர் சாப்பிட்டதையும் நான் தான் அலம்பணும், அத்தனை பேர் துணியும் நான் தான் துவைச்சு போடணும், எல்லாம் நான் தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாலாம். அதுக்கு பகவான் வந்து ஒன்றா இல்லைன்னு கேட்டுட்டு, பாவம் மாமி நீங்கள் அப்படின்னு மதுர வச்சனங்களால் அந்த மாதிரி பேச்சு கொடுத்துட்டே வராராம். அந்த மாமியும் வந்து அப்பா நமக்கு என்னென்னா, நம்மளே ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கும்போது நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு யாராவது வந்தானா நம்மளும் சந்தோஷமாக நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதா வெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாமியும் சொல்லின்னு இருக்கா. மோரோவர் தனியாக நடந்து போகிறதுக்கு கூட ஒரு துணையாக சமத்தா அழகாக அந்த குழந்தை வருது, அந்த குழந்தையோடு பேசிட்டு அதுவும் அவனும் அழகாக பேசுகிறான், கொஞ்சி பேசுகிறான், நம்மளும் கொஞ்சி பேசலாம். அப்படி இந்த மாதிரி நமக்கு போகும்போது நமக்கு அந்த களைப்பு தெரியாது, அந்த போர் அடிக்காது இல்லையா, அந்த இது தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நானும் பேசினே போனேன். திடீர்னு பார்த்தா உன் பிள்ளையோட சத்தம் கேட்கல. என்னன்னு திரும்பி பார்த்தேன்னா, ஆளையே காணோம். இங்கே தானே இருந்தான் அவன் அப்படின்னு போது, திடீர்னு பானையெல்லாம் தலையில தூக்கின்னு போயிருப்பா இல்லையா, அந்த பானை கொஞ்சம் அந்த அந்த வெயிட்டு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. என்னது இது வெயிட் கம்மியான மாதிரி இருக்கேன்னு எடுத்து பார்த்தா, பானையில் ஒரு ஓட்டை இருக்குது, பானைக்குள்ளே ஒன்றுமே இல்லை. என் கூட மதுர வச்சன முக்தாயம் ததி பரிபூர்ணம் கும்பம் ஹரதி,
நான் பேசிட்டே இருக்க, ஆசையா பேசுறானேன்னு சொல்லிட்டு அவன் பேச்சுல மயங்கி நானும் பேச, பேச எனக்கே தெரியாம ஒரு கல் எடுத்து அடிச்சு, இந்த பானையில இருக்கிற தயிரு இது பாலு, வெண்ணெய் பாலெல்லாம் எடுத்து குடிச்சுட்டு, பால் குடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு பை கூட சொல்லாம கிளம்பி போயிட்டான் உன் புள்ள. போய் கேளு என்னன்னு அப்படின்னு சொல்றாளாம் இந்த சரணத்துல. கிங்கிணி பூஷிதம் சரண கமல முத்தாப்யைகம் நட்டதி நடனகதிம் தத வீக்ஷ்ய விமுக்தம் வஞ்சயன் மாம் நவநீதம் ஹரதி அம்ப யசோதே கதிதம் शृणु तव बालकचरितम् अम्ब यशोदे कथितम्. 2வது கம்ப்ளைண்ட். புது கோபி. அடுத்த கோபி. அந்த கோபி வந்து கோகுலத்துக்கு புதுசா. ஸோ புதுசா இப்ப தான் வந்து மூ மூ ஷி ஹஸ் மூவ்ட் இன்டு திஸ் நெய்பர்ஹுட்டாம். ஸோ அதுக்குள்ள வந்து மூவ் பண்ணிட்டு, சாமான்லாம் அப்படியே அந்த அந்த மாட்டு வண்டியிலேருந்து எடுத்து வச்சிருக்கா. அது ஓப்பன் பண்ணி ஷெல்ஃப்ல கூட அடுக்கி வைக்கல. எல்லாம் மூட்டை மூட்டையா, பாக்ஸா கிடக்கு அங்க. அந்த ஆத்து மாமா என்ன பண்றாரா, எல்லாத்தையும் வச்சுட்டு இதோ நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன வேலையா இருக்கு. மூவ் பண்ணா நெறைய வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா? எல்லார்ட்டயும் போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். எல்லாம் வேலை இருக்கு இல்லையா? ஸோ அதனால அ நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அந்த சமயமா என்ன ஆகுதுன்னா, அந்த கோபிக்கு அ அவளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கா. பட் மீதி எல்லாம் மாமா வந்ததுக்கு அப்புறமா தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அ வெளில வந்து உட்காந்துட்டு இருக்காளாம். ஆத்து வராண்டால வந்து உட்காந்துட்டு இருக்காளாம். புதுசு இல்லையா? அதனால அக்கம் பக்கத்துல யாரையும் தெரியாது. ஸோ ஷி இஸ் சிட்டிங் அவுட் சைட். என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். அப்ப வந்து அங்கேருந்து நம்ம கண்ணன் வராராம். வந்துட்டு, "மாமி புதுசா நீங்க? உங்கள இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே!" அப்படின்னு கேட்கிறேன். "ஆமாம்ப்பா நான் புதுசு தான்." இந்த மாமிக்கு யாருன்னு தெரியாது இல்லையா? தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாராம். இவரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். "நான் தான் என் பேரு கிருஷ்ணன்." எல்லாம் சொல்லிக்கிறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாராம். இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணிட்டுட்டு, அ பகவான் சொல்றாராம், "எனக்கு டான்ஸ் ஆட தெரியும்." அப்படின்னு சொல்றாராம். "அப்படியா? டான்ஸ் ஆடி காமியேன்." அப்படிங்கிறாராம். சரின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு 4 ஸ்டெப்பு போடுறாராம். அழகா போடுறாராம். ஸ்டெப் பயங்கரமா அழகா அழகா டான்ஸ் ஆடுறாளாம். அத பார்த்து சொக்கி போயிட்டாளாம் அந்த கோபி. சொக்கி போனோனே ஹுக் போட்டு இழுத்தாச்சுல்ல, நிறுத்திட்டாரு இப்போ. டான்ஸ் ஆடுறத நிறுத்திட்டாரு. "ஏன்பா நிறுத்திட்ட? அவ்வளோ அழகா அற்புதமா ஆடுறியே! ரத்தி பத்தியே மயங்குற அளவுக்கு நீ ஆடுறியே! டான்ஸ் ஆடுறியே! இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடு" அப்படிங்கும்போது, "நான் டான்ஸ் ஆடுறேன். ஆனா நீங்க எனக்கு ஏதாவது குடுத்தா நான் டான்ஸ் ஆடுவேன்." "என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னாராம். "ஆத்துல ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சிருக்கேளா?" அப்படின்னா. ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேனே." "என்ன ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேள்?" "என்ன ஸ்நாக்ஸா? முறுக்கு இருக்கு, சீடை இருக்கு, லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி அத்தனும் என்ன எல்லாம் இருக்கு." ஏன்னா இப்ப இந்த எங்களோட ஜர்னிக்காக நாங்க வந்து அத்தனையும் பண்ணி வச்சிருந்தோம். நெனைச்ச அளவுக்கு நாங்க சாப்பிடல. எல்லாம் பாக்கி இருக்கு. நெறைய இருக்கு உள்ளுக்குள்ள. "உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன்" அப்படின்னு. "எல்லாம் எங்க வச்சிருக்கேள்?" "அதுவா எல்லாம் மூட்டை மூட்டையா கிடக்கு பாரு. அதுக்கு மேல அதோ அங்க இருக்கு பாரு. அங்க தான் வச்சிருக்கேன்" அப்படின்னு இந்த மாமி ரொம்ப புது சொந்தம். ஊருக்கு புது சொந்தம். அதனால தெரியாம இந்த மாமியே காமிச்சு விடுறாளாம் எல்லாம். "இங்க தான் இருக்கு. இந்த டப்பாவ ஓப்பன் பண்ணா இந்த முறுக்கு கிடைக்கும். இந்த டப்பாவ ஓப்பன் பண்ணா சீடை கிடைக்கும்." அப்படின்னு எல்லாம் டீட்டெயில்டா பிளான் போட்டு டீட்டெயில்டா சொல்றாளாம். "அப்படியா? சரி நான் டான்ஸ் ஆடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் போடுறாளாம். ஆஹா! அப்படின்னு கண்ண மூடிட்டு கண்ண திறக்கிறதுக்கு பகவான காணோங்க. யாரையும் காணோம். அச்சச்சோ! எங்க போச்சு இந்த புள்ள? அவ்ளோ அருமையா ஆடித்து. ஏன்னா அப்பா, அம்மா கூப்பிட்டுருவா போலருக்கு. ஏதோ ஓடி போயிடுத்து போலருக்கு. அப்பா, அம்மா கூப்பிட்டான்னு கிளம்பிடுத்து போலருக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டுன்னு கிளம்பிடுத்து போலருக்கு. அந்த கோபி வந்து நார்மலா நெனச்சுட்டு இருக்கா அந்த குழந்தைய. ஸோ அதனால வந்து அச்சச்சோ! இந்த குழந்தை எங்க போச்சு? ஆசையா முறுக்கு சீடை கேட்டது. அது முறுக்கு சீடை குடுக்க முடியாம கிளம்பிடுத்தே. முறுக்கு சீடை கூட வாங்கிக்காம கிளம்பிடுத்தே. அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவ தாண்டி இப்படி வரும்போது, அங்க வேற ஒரு 2 கோபி மாமிகள் வந்தாளாம். போய் கேட்டாலாம், "நான் இந்த ஊருக்கு புதுசு. இங்க ஒரு நீலமேக ஷியாமளன்னு ஒரு குழந்தை, ஒரு குட்டி குழந்தை வந்ததா பார்த்தேளா?" "அந்த குழந்தைய பத்தி நீ ஏன் கேட்கிற?" அப்படின்னா, "இல்ல ஆசையா டான்ஸ் ஆடிட்டு முறுக்கு சீடிலாம் கேட்டுது. வாங்கிக்காமயே கிளம்பிடுத்து." "யாரு அந்த குழந்தை வாங்கிக்காம கிளம்புமா? அந்த குழந்தை கரெக்ட் எதுவும் வாங்கிக்காது. அது எடுத்துன்னு கிளம்பிடும். நீ வேணா போய் ஆத்துல கிச்சன்ல போய் பாரு. ஏதாவது இருக்கான்னு போய் பாரு" அப்படின்னு. இந்த கோபி அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தோன்னா, ஒண்ணுமே இல்ல. ஒரு முறுக்கு இல்ல, ஒரு சீடை இல்ல, ஒண்ணுமே இல்ல. அத்தனையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாராம். "உன் புள்ள என்ன பண்ணியிருக்கான் பாரு" அப்படின்னு வந்து இந்த கோபி புதுசா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மோகன மதுர ஸ்மேர முகேன மோகயன் கோஷ்டே மமதேனும் மந்தாராருண கோமளதரபியம் चुम्बन् कुरुते क्षीरपनं अम्ब यशोदे कथितम्.
शृणु तव बालकचरितं नम्ब यशोदे कथितम्. அடுத்த கோபி கம்ப்ளைண்ட் சொல்றா. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முந்தின கோபிட்ட சொல்றா. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன் பாரு இப்போ யசோதை என்ன தெரியுமா பண்ணா? நேத்திக்கு பகவான் நேத்திக்கு ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு போட்டுருக்கு. ஸோ அதனால ஒரு ஒரு ஆத்துக்கும் போய் ஏன்னா ஒரு ஒரு ஆத்துக்கும் தினம் தினம் ஒரு ஒரு ஆத்துக்கும் போய் இது பண்ணுவார் இல்லையா? அதனால நேத்திக்கு ரொம்ப பிஸியா இருந்ததுனால இன்னைக்கு வந்து அடுத்த கோபி சொல்றா. நேத்திக்கு என்ன தெரியுமா ஆச்சு? உன் பையன் எங்க ஆத்துக்கு வந்தான். வந்துட்டு கேட்டா என்கிட்ட, "மாமி நான் பால் கறக்கிற சமயமா போய் பார்க்கும்போது பால் கறக்கிற சமயமா வந்து நான் மாட்டு கொட்டாய்க்கு போயின்ட்டுருக்கேன். அந்த வாசல்ல உன் புள்ள இருந்தான். இருந்துட்டு, "மாமி என்ன எங்க போறே?" அப்படின்னேன். ஏன்டா கையில பக்கெட்டு எல்லாம் பக்கெட்டு, கயிறு எல்லாம் வச்சுன்னு இருக்கும்போது, "நான் எங்க போவேன் நானு? மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு தான் போறேன். வேற எங்க போவேன் நானு?" அப்படின்னு சொல்லும்போது, "அ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க நானும் வரேன்." அப்படிங்கும்போது, "எனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? நேத்திக்கு நான் தனியா தான் பண்ணேன். அதுக்கு முந்தின நாளும் தனியா தான் பண்ணேன். எப்போதுமே நான் தனியா தானே பண்ணேன். அது என்ன இன்னைக்கு புதுசா ஹெல்ப் வேணும்?" "ஹெல்ப்லாம் வேண்டாம்ப்பா. நான் தனியா பார்த்துக்கிறேன்." இல்ல ஏதோ மாடு நான் முட்டுமோன்னு கேட்டேன். நல்ல எண்ணத்துல கேட்டேன் அப்படிங்கும்போது, "எங்க மாடெல்லாம் முட்டவே முட்டாதுப்பா. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. "முட்டாதா? சரி ஓகே. அப்படின்னா ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாசல்லயே இருந்துட்டாராம். இந்த மாமி போயிட்டு கன்னுக்குட்டிய அவுத்து விட்டுட்டு, கன்னுக்குட்டிய அவுக்கலான்னு போறா. அந்த மாட்டு பக்கத்துல பால் கறக்கலான்னு போம்போது எப்போதும் சாந்தமா, அமைதியா, பாசமா இருக்கிற மாடு இன்னைக்கு வந்து முட்றதாம். கன்னுக்குட்டியும் முட்றுது, தன்னும் முட்றுது, எல்லாரையும் முட்டின்டே இருக்கு. பக்கத்தாலேயே போ முடியலையா? என்ன பண்றது? என்னன்னே புரியலையா அந்த கோபிக்கு. சரி இன்னைக்கு அவ்வளோதான் போல்ருக்கு. இன்னைக்கு எந்த ஏன்னா ஒரு மாடு முட்டிச்சுன்னா பரவால்ல. அத்தன மாடும் வந்து முட்றதாம். என்னடா இது நடக்கிறது இங்க? அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது, "பால் கறந்துட்டேல்ல மாமி?" அப்படின்னு கேட்கறாராம் அவர், பகவான். அ "இல்லப்பா, யாரு என்ன கண்ணு போட்டாலோ, என்ன பண்ணாலோ தெரியல. பக்கத்தாலேயே போ முடியல முட்டுறது அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல நான் ஹெல்ப் பண்றேன். முட்ற மாட நீ எப்படிப்பா ஹெல்ப் பண்ணுவ? அப்படின்னு கேட்கும்போது, கவலைப்படாதீங்க மாமி. இதே மாரி தான் பக்கத்தாத்துலயும் நடந்தது. முட்டின்டே இருந்தது மாடு. நான் தான் போய் ஹெல்ப் பண்ணேன். எப்படி ஹெல்ப் பண்ண நீ? ஏன்னா பெரியவாளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, நீ குழந்தை. உன்னால என்ன பண்ண முடியும்ப்பா? அப்படிங்கும்போது, அப்படி இல்ல மாமி. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பக்கத்தாத்துலயும் நான் இதான் பண்ணேன். நான் கன்னுக்குட்டி மாரி தவழ்ந்து, தவழ்ந்து, தவழ்ந்து அந்த மாட்டு பக்கத்துல போயி கன்னுக்குட்டி பால் குடிக்கிற மாரி நானும் போய் பால் குடிப்பேன்னா, அது கன்னுக்குட்டி தான். தன்னோட கன்னுக்குட்டி தான் வந்திருக்கு போல்ருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு பாசமா எனக்கு பா நான் பா பாசமா அமைதியா இருக்கும். அந்த சமயமா அவ பால் கறந்துண்டா. உங்களுக்கு வேணா நானும் அந்த மாரி வந்து ஹெல்ப் பண்றேன் அப்டின்னேன். இந்த கோபிக்கு வந்து ஷி இஸ் டெஸ்பரேட். இன்னும் பால் கறந்தாகணும். ஒரு மாடுல அத்தன மாடும் முட்டுறது. சொன்னேன், "சரி வா" அப்படின்னு சொல்றானாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு பகவானும் சந்தோஷமா ஹாப் பண்ணிட்டே போறாரு. தேர் இஸ் அ ஹாப் இன் ஹிஸ் ஸ்டெப். சந்தோஷமா போறாராம். போனோனே சொன்ன மாதிரியே இவரு வந்து கன்னுக்குட்டி மாரி தவழ்ந்து தவழ்ந்து போறாராம். இவர் பக்கத்துல போனோனே அந்த அந்த பசுமாட்டுக்கெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு வாத்சல்யம் வருதாம். நக்கி குடுக்கறதாம் பகவான. அந்த மாரி அவ்ளோ பாசமா இருக்கான். இவரும் போய் பால் குடிக்கிறாராம். இவரு இந்த கோபியும் வந்து, கரெக்ட்டா சொன்ன மாரியே பண்ணிட்டான். நம்ம குழந்தை இவன்." அப்படின்னு சந்தோஷமா பார்க்குறானாம், பார்த்துட்டே இருக்கானாம். வரமாட்டேங்கிறான். பால் குடிச்சுட்டே இருக்காராம் இவர். "கண்ணா, போதும்டா" அப்படின்னு சொல்றாளா, அவரு காதுலயே வாங்காம எல்லாம் கப் கப் கப்புன்னு குடிச்சுட்டு, எல்லாம் அந்த மாட்டுல இருக்கிற மொத்த பாலையும் குடிச்சதுக்கு அப்புறமா, "மாமி கூப்பிட்டேளா?" அப்படின்னு திரும்பி பார்க்குறாரா, "என்னடா கூப்பிட்டேல?" என்னமோ கதறு கதறுன்னு கதறின்ட்டு போதும்ன்னு, "என்னடா வந்து இப்போ இப்படி இப்படி கேட்கிற?" அப்படின்னு. "இல்ல மாமி, அந்த பால் அவ்வளோ ஸ்வீட்டா இருந்ததா, அது அப்படியே குடிச்சதுல அப்படியே மயங்கி போயிட்டேன். சொக்கி போயிட்டேன் அந்த பால்ல. கவலைப்படாதீங்க. அடுத்த மாட்டுக்கு நான் கரெக்ட்டா பண்ணிடுறேன்." "கரெக்ட்டா பண்ணிடுவியான்னா? கண்ணா, அது காம் டவுன் ஆனோனே நீ கிளம்பிடணும். அப்புறம் நான் நான் போய் பால் கறக்கணும். கவலைப்படாதீங்க மம்மி நான் பார்த்துக்கிறேன்." சரி அப்படின்னாராம். "டேய் விட்றா." அதாவது ஒரு கன்னுக்குட்டியா இருந்தாலாவது கழுத்துல ஒரு கயிறு இருக்கும். புடிச்சு இழுத்து விடலாம். இவரோ குழந்தை. கழுத்துல கயிறுலாம் இல்ல. புடிச்சு இழுக்கவும் முடியாது. இவரோ அப்படி குடுத்துட்டு, "டேய் போதும்டா டேய் போதும்டான்னா." ஃபுல்லா குடிச்சு மாரி அத்தன மாட்டு பாலையும் குடிச்சுட்டும், ஒரு மாட்டோட கொஞ்சோண்டு பால் மட்டும் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு, "மம்மி நீங்க எடுத்துக்கோங்க" அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றான் குழந்த உன் புள்ள. எனக்கு வந்து ஒண்ணுமே வரல. எனக்கு ஒரு ஒரு பாத்திரத்துல கூட ஃபுல்லா வரல எனக்கு. அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டான் உன் பையன் அப்படின்னு சொல்றாளாம் அடுத்த சரணத்துல அவ. "प्रतिपदं अनुनयवचनेन मम बालकं चलयन् मन्दगुणं प्रकटितकपट निजचरितोऽयं हरति दधीनवनीतं मन्नम् अम्ब यशोदे कथितम् शृणु तव बालकचरितम् अम्ब यशोदे कथितम्."
இந்த கோபி போன கோபி அந்த மாதிரி சொன்னாலாம். இன்னொரு கோபி சொல்கிறாளாம், முன்னூறு எனக்கு எங்கள் ஆத்துல என்ன தெரியுமா நடந்தது? நான் ஒரு நாள் போன நேத்திக்கு என்ன ஆச்சுன்னா, கார்த்தால ஆத்து மாமா வந்து கிளம்பி போயிட்டார். வேலையா கிளம்பிட்டார் கார்த்தால. அவருக்கு நான் எல்லாம் சமைச்சு தோசை சுட சுட தோசை வாத்து வச்சேன். எனக்கு மத்த வேலைகள்லாம் இருக்கு. துணி துவைக்கணும். யமுனைக்கு போய் துணியெல்லாம் துவைக்கணும். அம்பாரம் துணி இருக்கு போய் துவைக்கணும். எனக்கு வந்து அதனால நான் என்ன பண்ணேன், நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். மாமா போனவர் வரவே இல்ல திரும்ப. அவருக்கு வேலை இருக்கு. அவரு வந்து எனக்கும் வேலை இருக்கு. நானும் போணும். ஏன்னா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தா யாரு துணி துவைக்கிறது? இல்லையா? அதனால நான் பார்த்தேன் என் பையன் கோண்டுன்னு பேரு என் புள்ளைக்கு. அவன்கிட்ட வந்து நான் சொன்னேன், "இங்க பாரு கோண்டு, அ நான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு போட்டேன். நேத்து பழைய சாதத்த போட்டேன். அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டியோன்னும் ஓகேவா? பாரு இங்க இருக்கு. இந்த பாத்திரத்தில அப்பாக்காக நான் தோசை பண்ணி வச்சிருக்கேன். அப்பா எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியாது. வந்தா இந்த பாத்திரத்தில தோசை இருக்கு. இந்த பாத்திரத்தில சட்னி இருக்கு. அப்படின்னு இங்கெல்லாம் விஷயம் இருக்கு. சாப்பிடுறதுக்கு இருக்குன்னு நீ கரெக்ட்டா சொல்லணும். நான் அம்மா போயிட்டு நான் துணி துவைச்சுட்டு வரேன். ஓகேவா? புரிஞ்சுதா நான் சொன்னது? இங்க பாரு கிச்சன பூட்டியிருக்கேன். ஒண்ணும் இல்ல. சாவி வச்சு பூட்டியிருக்கேன். சாவியும் நான் இங்க மாட்டியிருக்கேன். அப்பா வந்தா எல்லாத்துக்கும் சாவி இங்க இருக்கு. கிச்சன் திறந்து போனா, இங்க பாத்திரத்தில இங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு கரெக்ட்டா சொல்லிடு கோண்டு. நான் போயிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாளாம். கிளம்பிட்டு 4 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாளாம். கோண்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. இங்க பாரு கோண்டு, அப்பா வந்தா மட்டும் தான் சொல்லணும். கண்ணன் வந்தா சொல்லப்படாது அப்படின்னாளாம். சரிம்மா அப்படின்னு எல்லாம் மண்டைய ஆட்டுனானா கோண்டு. ஓகேன்னு அம்மாவும் போய் துணி துவைக்க போயிட்டான். அம்பாரும் துணி இருக்கோன்னும், அம்மாவுக்கும் நாழியாருது. இவனும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தான். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தான். அழ ஆரம்பிச்சுட்டான் அங்க உட்காந்துட்டு. ஊன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். நம்ம பகவான் அங்கேருந்து வரார். வந்தோனே இவன் பக்கத்துல இந்த கோண்டு பக்கத்துல உட்காந்து அவரும் ஊன்னு சொல்லிட்டு அது அழ ஆரம்பிச்சுட்டார். 2 பேரும் வந்து சேமா சிங்க்ரனைஸ்டு ஸ்விம்மிங் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? இது சிங்க்ரனைஸ்டா 2 பேரும் அங்க அழுதுன்னு இருக்காளாம். கோண்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு, "நீ ஏன் அழற?" அப்படிங்கிறான். "நீ ஏன் அழற?" அப்படின்னா. "எனக்கு எனக்கு அம்மா வந்து துணி துவைக்க போயிட்டா." "அம்மா துணி துவைக்க போயிட்டாளா? அம்மா துணி துவைக்க போனா அதுக்கு ஏன் அழணும் நீ?" "அம்மா தோசை பண்ணி வச்சுட்டு துணி துவைக்க போயிட்டா." "தோசை பண்ணி வச்சுட்டு துணி துவைக்க போனா உனக்கு வேணும்னா சாப்பிடு. அது எதுக்கு அழுவானே?" "இல்ல, இல்ல அப்பாக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா" அப்படின்னா. "எங்க இருக்கு தோசை?" அப்படின்னாராம். "அ அங்க இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சாவிய காமிச்சுட்டானாம். காமிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அழுறான். "சரி இதுக்கு இன்னும் ஏன் அழுற?" அப்படின்னேன். "இல்ல அந்த சாவி வந்து அப்பா கிட்ட தான் காமிக்கணும். உன்கிட்ட காமிக்க கூடாதுன்னு சொன்னா" அப்படின்னேன். "சரி நீயும் காமிச்சுட்ட. இதனால என்ன இப்போ? தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் கிரையிங் ஓவர் ஸ்பில்ட் மில்க் இல்லையா? அதனால பரவால்ல. நம்ம சாப்பிடலாம் வா. நீயும் சாப்பிடணும்னு தானே அழுற. உனக்கு வேணுமா?" அப்படின்னு. எனக்கும் தோசை வேணும்." அந்த பையனுக்கு தோசைன்னா அவ்வளோ பிரியமா. அதனால பகவான் போனார். அந்த கதவ திறந்தது சாவி எடுத்தார். கதவ திறந்தார். கோண்டு கரெக்ட்டா காமிச்சுட்டான். இந்த பாத்திரத்தில இது தோசை இருக்கு. இங்க சட்னி இருக்கு. இங்க சாம்பார் இருக்கு. எல்லாம் கரெக்ட்டா காமிச்சுட்டான் கோண்டு. அதனால வந்து பகவான் ஒரு தட்டு எடுத்தார். அந்த தட்டுல எடுத்து அவரு கொஞ்சம் சாப்பிட்டார். "கோண்டு வா, நீயும் சாப்பிடு வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோண்டுக்கு கொஞ்சம் போட்டார். 2 பேரும் சாப்பிட்டா. தோசை சாப்பிட்டா, சட்னி சாப்பிட்டா, சாம்பார் சாப்பிட்டா, வெண்ணெய் சாப்பிட்டா, பால் சாப்பிட்டா, அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சுட்டா. சாப்பிட்டாச்சு. அப்படியே வெளில வந்தா. கதவு பூட்டினார். எந்த இடத்துல சாவி மாட்டாலும் அந்த இடத்துல சாவி மாட்டிட்டார். கோண்டு பக்கத்துல திரும்ப படியில உட்காத்தி வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். கோண்டு மறுபடியும் திரும்ப அழ ஆரம்பிச்சுட்டான். துணிந்தெல்லாம் துவச்சுட்டு அவ அம்மா வந்தாலும், "கோண்டு ஏன்டா அழற? அப்பா இன்னும் வரலையா?" அப்படின்னா. "இன்னும் வரலம்மா. வேற அப்பா இன்னும் வரலம்மான்னேன்." ஸ்பெசிஃபிக்கா அப்பா வரலமாங்கிறேன். "அப்பா வரல. வேற யாரு வந்தா?" "கண்ணன் வந்தாம்மான்னேன்." "கண்ணன் வந்தானா? சாவி குடுக்கலல்ல?" "நான் குடுக்கலம்மா. அவனே எடுத்துட்டான்." அப்படின்னோனே, "எடுத்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து போய் பார்த்தோன்னா, அது எப்போதும் ஆஸ் எக்ஸ்பெக்டட் கிச்சன்ல ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு இந்த வாட்டி யசோதாம்மாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் இந்த "பதி பதி கோபவதூமனுகச்சன் முகயன் முரளி கானேன நதிநவநீதம் புக்த்வா கும்பே மிருதம் விநிதாய தாவதி சம்பிரமேண அம்ப யசோதே கதிதம் शृणु तव बालकचरितम् अम्ब यशोदे கதிதம்." அடுத்த கோபி வந்து சொல்றாளாம், ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு,
எப்போதும் போல ராத்திரி வந்து படுத்துன்னு தூங்கினா, அடுத்த நாளைக்கு வேணுங்கிற பானை எல்லாத்தையும் என்னென்னலாம் அடுத்த நாளைக்கு மதுரைக்கு போய் விக்க போறாளாம். பா தயி வெ பால், வெண்ணெய், தயிர் எல்லாம். ஸோ, அதனால அதுக்கேத்த மாரி எல்லாத்தையும் பானையிலலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, படுத்துன்னு தூங்குறா ராத்திரி. அ கார்த்தால வந்து சேவல் கூவுறது. அந்த சத்தம் கேட்டுட்டு அவ எழுந்துக்கிறா. எழுந்துட்டு ஃபைனல் பிரிப்பரேஷன்லாம் பண்ணிண்டு, எல்லாத்தையும் பானையெல்லாம் எடுத்து தலையில வச்சுண்டு, இடுப்புல வச்சுண்டு எல்லாம் ரெடி ரெடி ஆயிட்டு கிளம்புறா. கிளம்பும்போது இருட்டா இருக்கு. "என்ன இருட்டா இருக்கே இன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஷி ஜஸ்ட் கீப்ஸ் கோயிங். கொஞ்சம் தூரம் நடந்து நடந்து போயிண்டே இருக்காளாம். பார்க்குறா அக்கம் பக்கத்துல நோபடி இஸ் கம்மிங் டூ ஜாயின் ஹர். ஏன்னா யூசுவலா கிளம்பும்போது எல்லாரும் வருவா இல்லையா? யாருமே வரல. யாரும் கோபிகைகள், கோபர்கள்லாம் வராது இருக்கட்டும். சூரிய பகவானே வெளியில வரல. "என்னது இது? என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கா. யமுனை கரைக்கு வரா. அப்புறம் பார்க்குறா, இதுக்கப்புறமா அடர்ந்த காடுக்குள்ள போணும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இங்கேயே. ஒரு கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் இன்னும் 2 பேராவது வரட்டும். குரூப்பா போலாம். தனியா காட்டுக்குள்ள வேண்டாம் நம்ப. அட்லீஸ்ட் சன்லைட் வரட்டும். அப்புறமா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே யமுனை கரையிலேயே அங்க பானையெல்லாம் கீழ வரிசையா அடுக்கி வச்சுட்டு, உட்கார்ந்துட்டு இருக்காளாம். யமுனா ஜலம் வந்து அந்த 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 சந்திர ஒளியில அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படியே போறதாம். அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிக்கிறாளாம். ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்டாளோன்னோ! அதனால வெளிச்சமே வரல. போக போக அவளுக்கு புரியறது. ஓகே நம்ம ஏதோ ஒரு கன்ஃப்யூஷன்ல நம்ம ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டோம். 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு நெனச்சு நம்ம ப்ராபப்ளி 2 மணிக்கே எழுந்துட்டோம் போல இருக்கு. அப்படின்னு நெனச்சுட்டு 2 மணிக்கே எழுந்ததுனால தண்ணியே பார்த்துட்டு இருக்கா. ஹிப்னோடைசிங்கா இருக்கு. தூக்கம் வருது. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பக்கத்துல பானையெல்லாம் அப்படி வச்சுட்டு, அந்த பானைக்கு பக்கத்திலேயே தலைய வச்சுன்னு கொஞ்ச நேரம் கண்ண அசந்துட்டாளாம். அப்பதான் வந்து நம்ம பகவான் வரார். பகவான் எப்படி வந்தாருன்னா, அந்த சேவல் கூவினது இவரு தான். சேவல் கூவல. இவரு தான் வந்து சேவல் கூவுறா மாரி ஒரு சத்தம் போட்டு, அந்த கோபிய எழுப்பி, அந்த கோபி இதெல்லாம் பண்ண வச்சிருக்கார். பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருக்கார். இந்த கோபி இப்படி தூங்கின உடனே, யமுனை நதி, சந்திர ஒளி, இந்த கோபி கிட்ட அவ்ளோ பானையில வெண்ணெய் இருக்கு. கோபியா அசந்து தூங்கிப்புட்டா. "அடிச்சுதுடா நமக்கு ஜாக்பாட்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு பானைய குயட்டா ஒரு பானையா திறக்கிறார். அப்படியே எடுத்து எடுத்து லபக் லபக் லபக்குன்னு சாப்பிடுறார். ஆசையா சாப்பிடுறார். ஒரு பானையில வெண்ணெய் விடாம எல்லா பானையிலயும் சாப்பிட்டுடுறார். இப்ப சாப்பிட்டுட்டு அவருக்கே ஒரு இது வருது. சரி இந்த கோபி எழுந்து எழுந்து வெண்ணெய எடுத்து பானை எடுத்தான்னா வெயிட் இருக்காது ஒண்ணு. வெயிட் போயிடுமோன்னு. ஸோ வெண்ணெய் இல்லன்னு தெரிஞ்சிருமோன்னும் இவளுக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்டின்னா, யமுனைல நல்லா களிமண் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த களிமண்ண தூக்கி போட்டு, அந்த களிமண்ண தூக்கி அந்த பானையில போட்டு நிரப்பிட்டார். தூக்கி பார்த்தார். கரெக்ட். வெயிட் கரெக்ட்டா தான் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, இது சமமா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு, வெயிட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, அதே மாரியே மூடி வச்சுட்டு, அப்படியே கிளம்பிட்டார் திரும்ப. இந்த கோபியும் கரெக்ட்டா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா இந்த கோபியும் எழுந்துக்கிறா. அப்பதான் எல்லா மத்த கோபிகைகள், கோபர்கள் எல்லாரும் வரா. எல்லாருமா சேர்ந்து மதுராவுக்கு போறா. இந்த கோபியும் சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறா. வெயிட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறதால அவ அப்படியே உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னுலாம் பார்க்கல. அப்படியே கிளம்பிட்டா. மதுராவுக்கு போறா. மதுரைக்கு போகும்போது வெண்ணெய் விக்கிற தெருவுல நடந்து போயின்னு இருக்கா. நடந்து போய் வித்துன்னு இருக்கும்போது, மதுரால ஒரு மந்திரி, ஒரு மினிஸ்டர் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு வெண்ணெய் பிரியன். வெண்ணெய்னா அவ்ளோ பிடிக்கும் அவருக்கு. அந்த கோபிய அதுவும் பிருந்தாவனம் வெண்ணெய், கோகுலம் வெண்ணெய்னா அவ்ளோ பிடிக்கும் அவருக்கு. அவரு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நம்ம இது வெண்ணெய் வைக்க மாட்டாளா? வெண்ணெய் எடுத்துன்னு வர மாட்டாளா? அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருப்பார். இப்போ அந்த கோபி வரா. வந்த உடனே, "என்னம்மா வெண்ணெய் வைக்கிறியா?" "ஆமா, வெண்ணெய் வைக்கிறேன்." அப்படின்னும்போது, "சரி, அத்தன பானையும் குடு என்ட்ட." அப்படிங்கிறார். ஒரு பானை, கொஞ்சம் பானையிலேருந்து ஒரு 1/2 பானை, எல்லாத்தையும் குடு என்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு வெண்ணெய் பிரியன் இவர். "எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ காசு வேணும்?" "நீங்க எவ்வளோ குடுக்குறீங்களோ குடுங்க குடுங்க." அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசி காசெல்லாம் காசு குடுத்து, அந்த வெண்ணெயெல்லாம் 2 பானை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு ஆத்துக்கு வரார். ஆத்துக்கு வந்து மாமிகிட்ட குடுக்குறார். மாமிகிட்ட குடுக்கும்போது, சும்மா குடுத்துட்டு போயிருக்கலாமோன்னு, "நான் வர வரைக்கும் உருக்கக்கூடாது இந்த வெண்ணெய. அ உருக்கக்கூடாது இல்ல, இந்த வெண்ணெய தொடக்கூடாது நீ." அப்படின்னா மாமிக்கு கோவம் வந்துருது. எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? வந்த உடனே இந்த பானைய வச்சு வெண்ணெய உருக்குறது, இந்த தொட்டு தொட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வேலையா என்ன? மாமிக்கு கோவம் வந்துருது. அதனால வந்து ரோஷமா திரும்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அ கம்சன் ராஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி காத்தால கிளம்பிட்டார். கிளம்பிட்டு கம்சன் சபையில என்னமோ சொல்லின்னு இருக்கான். இவர் மனசுல வெண்ணெயில தான் இருக்கு. அச்சச்சோ! ஆத்துல மாமி வந்து வெண்ணெய் வந்து அவ்வளோ அப்படியே சாஃப்ட்டா, கெட்டியா
கெட்டியா இருக்கிற அந்த வெண்ணெய உருக்கி நெய்யாக்கிடுவாளோ, இல்ல தொட்டு பாதி எடுத்துன்ருவாளோ, என்ன பண்ணிட்டு இருப்பாளோ, கம்சன் இம்பார்ட்டன்ட்டா சொல்லின்னு இருக்கான். என்னோட அஷ்டமோ கர்ப்பஹா எங்க? அந்த 8வது கர்ப்பம் எங்க? அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இவரு வெண்ணெயிலேயே இருக்காரு அவர். ஸோ, அதனால என்ன பண்றார், நம்ம லஞ்சுக்கு வந்து 12 மணிக்கு தானே வரணும். இவரு 11 மணிக்கே எனக்கு பசிக்கிறதுன்னு லீவ் சொல்லிட்டு கிளம்பிட்டார். கம்சன் பார்க்குறான், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறான். பட் இவருக்கு வெண்ணெய் வேணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். ஆத்துக்கு வந்த உடனே மாமிக்கு கோவம் ஒண்ணும் போகல. அதனால எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. இருந்தாலும் மூஞ்சிய பார்க்க மாட்டேங்கிறா. சாதம் போடும்போது, அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போறா. மாமிக்கு கோவம். புரிஞ்சுன்னுட்டார். சரி நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பத்தி பேசிவிட்டோம் கார்த்தால. அப்படிங்கும்போது இவரு சாதத்தையும் பார்க்கல. அந்த மாமி, "உங்களுக்கு வெண்ணெய் தானே வேணும்? உங்க வெண்ணெய நான் தொடறது என்ன? நான் பார்க்க கூட மாட்டேன். நீங்களே எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்றா. இவரும் வெண்ணெய எடுத்து போட்டுக்கிறார். பானையில என்ன இருக்குங்கிறது பார்க்கல, கையில என்ன வருதுங்கிறது பார்க்கல, தட்டுல என்ன இருக்குங்கிறது பார்க்கல, தட்டுலேருந்து எத எடுத்து வாயில போட்டுக்கிறோங்கிறது பார்க்கல. ஏன்னா என்ன வெண்ணெய் இது களிமண்ணு தானே இது. ஸோ அவரு வந்து அந்த மாமிய பார்த்துட்டு, "ஏன்டி கோச்சுக்கிற? அப்பலாம் கோச்சுக்கூடாது. நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன்." அப்படின்னு மாமிய கொஞ்சின்டே, மாமிய பார்த்துட்டு சாப்பாட கோட்ட விட்டார். அந்த களிமண்ண சாப்பிட்டுட்டே இருக்கார். இவரெல்லாம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறமா இந்த தட்ட பார்த்தோன்னா கொஞ்சம் கருப்பா இருக்கு. ஏன்டி வெள்ளையா தானே இருக்கணும், கருப்பா இருக்குன்னு. இது காராபாசு வெண்ணையா இருக்கும், அதான் கருப்பா இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? நீங்க தானே வாங்கிட்டீங்க. நான் தொடவே இல்ல. நான் பார்க்க கூட இல்ல உங்க வெண்ணெய. அப்படின்னு மாமி இன்னும் கோச்சுட்டு தான் இருக்காளாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அத்தன களிமண்ணையும் சாப்பிட்டு விட்டாரு இவர். அதான் இது மிருத் பக்ஷன் லீல அப்படின்னா, அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தி வந்துதான். ஏன் அப்படின்னா, அவருடைய சரணம் பட்ட அந்த மண்ண பானை நெறைய சாப்பிட்டுருக்காரு இன்னும். அதனால அந்த பிருந்தாவன ரஜஸ், அந்த மண்ண அப்படி சாப்பிட்டதுனால, அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தி வந்தது. அப்படின்னு சிஷ்யன்னா இந்த ஒரு சரணத்துல சொல்றார். தமசி ரஜன்யாம் மம பவனேஸ்மின் யாதே ஹ்ருத்வா நவநீதம் மாமகம் ஏவ குமாரம் பிராந்த கிருஷ்ணம் ஸ்மிருத்வா தடயாமி பீதம் நம்ப யசோதே கதிதம் शृणु तव बालकचरितं நம்ப யசோதே கதிதம். அடுத்த கோபி சொல்றாளாம். பகவான் வந்து எப்போதுமே அவருடைய அவரோட பாஸ்ட் டைமே வெண்ணெய் திருடி சாப்பிடுறது தானே. ஒரே மெத்தட்ல திருடினான்னா, ஒண்ணு விக்டிம் உஷாராயிடுவா, கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு அவருக்கு போர் அடிச்சிரும் இல்லையா? புது புது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா? அதனால ஹி ஹாஸ் கம் அப் வித் எ நியூ பிளான் ஃபார் ஸ்டீலிங் பட்டர். என்ன அப்டின்னா, ஒரு ஆத்துலயா போய் வெண்ணெய் திருடணும். ம். அந்த ஆத்துல எல்லார் ஆத்துலயும் ஒரு குழந்தை இருக்குமோன்னு. அத்தன பேரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அங்க. ஸோ, அதனால இன்னைக்கு அவர் பிளான் போட்டு வச்சுப்பாரு. ஓகே, இன்னைக்கு இந்த மாமி ஆத்துல திருடணும், இந்த ஆத்துல திருடணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுப்பாரு. அந்த ஆத்துல பையன் இருப்பானோ, அந்த பையன கூப்பிட்டு ரெக்ரூட் பண்ணிப்பாரு இவரோட ஸ்கீம்ல. ரெக்ரூட் பண்ணிட்டு அவன்ட்ட சொல்லிடுவாரு. ஓகே, இங்க பார்றா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட் பண்ற மாமியாத்து பையன் பேரு பத்ரன் அப்படின்னு அஷ்ட சகாக்கள்ல ஒருத்தன். ம். அந்த பத்ரனை கூப்பிடுறார். பத்ரா, நான் இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆத்துல தான் திருட போறோம் நம்ப. அ அதனால நீ என்ன பண்ற, நீ வந்து கரெக்ட்டா எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. வெண்ணெய் அதெல்லாம் எங்க இருக்கு? சாவிய பூட்டி வச்சிருந்தான்னா சாவிலாம் எங்க வச்சிருக்கா? ரைட். வெண்ணெய் எங்க கீழ வச்சிருக்காளா? மேல வச்சிருக்காளா? அப்படி மேல வச்சிருந்தான்னா ஸ்டூல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் கரெக்ட்டா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணி வச்சுட்டு ராத்திரி படுத்துக்கிற மாரி படுத்துக்கோ. அப்புறமா எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறமா ஒரு சிக்னல் குடு. நாங்க உள்ள வந்துர்றோம். அப்புறமா நம்ம போய் எல்லாம் வெண்ணெய் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் பிளான்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த பையனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டுருக்கான். ஓகே, வெண்ணெய் இங்க இருக்கு, சாவி இங்க இருக்கு. அ மேல கொஞ்சம் வெண்ணெய் இருக்கு, கீழ கொஞ்சம் வெண்ணெய் இருக்கு. மேல இருக்கிற வெண்ணெய்க்கு ஸ்டூல் இங்க இருக்கு. எல்லாம் பார்த்து வச்சுக்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லி மென்டல் நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். இருட்டாருது. டின்னர் சாப்பிட்டாச்சு. ராத்திரி எல்லாரும் படுத்துண்டாச்சு. அந்த பக்கம் அம்மா தூங்குறா, இந்த பக்கம் அப்பா தூங்குறா, பாட்டி, தாத்தா, அத்தை, அத்தன பேரும் தூங்குறா. எல்லாம் கொரட்ட விட்டுன்னு தூங்குறா. அப்புறம் அந்த பையன் கரெக்ட்டா எழுந்துண்டான். கொக்கரொக்கோ அப்படின்னு ஒரு சத்தம் குடுக்குறான். அதான் சிக்னல் இல்லையா? ஸோ, அந்த சிக்னல் வந்தோனே எல்லாரும், ஏன்னா பசங்கள்லாம் பகவானோட சேர்ந்து அத்தன பசங்களும் வெளில பலராமர் எல்லாரும் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சிக்னல் வந்தோனே அப்படியே குயட்டா நிஞ்சாஸ் மாரி சத்தமே கேட்காம ஸ்டெல்த்தியா உள்ள வரா. அந்த எல்லாம் குச்சு குச்சுன்னு சத்தம் கேட்கறது. இதெல்லாம் போய் சாவி எடுத்துட்டு ஓப்பன் பண்றா. ஸ்டூல் எடுத்து போடுறா. ஒருத்தன் முதுகுல குனியறான். அவன் மேல ஒருத்தன் ஏறுறான். இது பானையெல்லாம் எடுத்து குயட்டா எல்லாத்தையும் கீழ எடுத்து வைக்கிறா. கரெக்ட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறா. எல்லாரும் சாப்பிடுறா. சாப்பிட்டு முடிச்ச உடனே தப தப தபன்னு எல்லாரும் ஒரு 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 பக்கமா ஓடுறா. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சோன்னு. ஸோ, ஓடும்போது என்ன ஆகுது, பக்கத்துல ஒரு பெரிய தாம்பாள தட்டு இருந்தது. அந்த தாம்பாள தட்ட போம்போது முட்டின்ட்டு போயிட்டான்னா, அது டொய்ன்னு ஒரு சத்தம் கேட்கறது. அந்த தாம்பாள தட்டு
இடிச்ச சத்தத்தில் அத்தனை பேரும் எழுந்துனுட்டா. ஏய் யார் அது அப்படின்னோடனே இந்த பசங்களுக்குலாம் ஏய் ஓடுறா ஓடி டேய் ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் 4 பக்கமும் தெரிச்சு ஓடுறது. அந்த காலத்தில் வந்து லைட் இல்லையோன்னோ, அதனால இருட்டா இருக்கு. அந்த ஆத்து மாமா என்ன பண்றாரு, ஒரு புள்ளைய புடிச்சுட்டார். புடிச்சு நான் புடிச்சுட்டேன் நான் புடிச்சுட்டேன் அப்படின்னு கத்துறது மட்டும் இல்லாம போட்டு பளர் பளர் பளர்ன்னு அறையிறாரு. ஏன்னா அந்த அந்த சமயத்துல என்ன ஆகுதுதான், கிராமத்துல பேச்சு ஓடின்னு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ராபரீஸ் நடக்கிறதாங்க கோகுலத்துல. என்ன ராபரீஸ் அப்படின்னா, அவன் சொல்றான் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து தே ஹவ் கிவன் அப் ஆன் திஸ். ஏன் அப்படின்னா, யூசுவலா ஏதாவது ஒரு திருட்டு போச்சுன்னா, வி நோ ஒரு ஒரு எவிடன்ஸ் பாக்கி இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் போய் நகைய திருடுறா, இல்ல பட்டு புடவைய திருடுறா, ஏதோ ஒண்ணத்த திருடுறா அப்படின்னா, அவ எங்கேயாவது எடுத்துன்னு போய் அத பதுக்கி வச்சுக்கணும்ல. பதுக்கி வச்சுண்டா, ஓகே அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயில்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பதுக்கி வச்ச இடத்த கண்டுபிடிச்சு, டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் வச்சு எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். யூ கேன் ட்ரேஸ் இட் பேக் டு த தீஃப், டு த ராபர். இங்க நடக்கிற ராபரீஸுக்கு ட்ரேஸே இல்லையாம். ஏன் அப்படின்னா, தே டோன்ட் ஸ்டீல் ஜுவல்லரீஸ் ஆர் எனிதிங் லைக் தட். தே ஸ்டீல் பட்டர். ஸ்டீல் பண்ணி எங்கேயோ சேவ் பண்ணி வச்சுக்க போறாவ, அங்கேயே சாப்பிட்டுல வந்துருவாவ. அதனால எவிடன்ஸே இல்ல. யார் எங்க போறதுன்னு தெரியல. எல்லா டிடெக்டிவ்ஸும் வந்து வெளியூர்லேருந்து தான் வந்து டிடெக்டிவ்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஒண்ணுமே நடக்கல. அதெல்லாம் ஒரு ரொம்ப இது என்ன பண்றது? ரொம்ப ஒரு விஜிலன்ட்டா இருக்கிற ஒரு சமயம் அது. என்ன பண்றதுன்னே தெரியாம திண்டாடுற ஒரு சமயம் இது. இந்த மாமா வந்து புடிச்சுட்டார். இன்னும் ரெட் ஹேண்டடா புடிச்சுட்டார் அந்த பையன. மாமாவுக்கு ஒரே சந்தோஷம். யாராலயும் புடிக்க முடியாத புள்ளைய நான் புடிச்சுட்டேன். அந்த தீஃப நான் புடிச்சுட்டேன் அப்படின்னு இந்த புள்ளைய புடிக்கிறார். புடிக்கிறது மட்டும் இல்லாம அடின்னு அடிக்கிறார். நீயா எங்க வீட்லேருந்து திருடுற, எங்க பக்கத்து வீட்லேருந்து திருடுற, எல்லார் வீட்லேருந்து திருடுற நீ, நான் புடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சந்தோஷப்படுற கத்துறார். மாமி எல்லாம் பெருமை, எங்க மாமா புடிச்சுட்டார் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டு இது பண்றா. அப்புறமா தான் அந்த ஆத்துல ஒருத்தர் வந்து இது இந்த 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 இது லைட் எடுத்துன்னு வரா. இந்த தீப்பந்தல் எடுத்து இந்த நெருப்பு எடுத்து தீப்பந்தல் எடுத்துட்டு வரா. லைட் எடுத்துன்னு வரும்போது, அ அந்த லைட்ல பார்த்தோன்னா, அந்த புள்ள யாரு புடிச்சுன்னு அரைஞ்சுன்னு இருக்காரோ, அவாத்து புள்ள பத்ரன் தானே அது. "டேய் பத்ரா! உன்ன தான் அடிக்கிறேன்னு வாய தொறந்து சொல்ல மாட்டியாடா நீ?" அப்படின்னா. நான் சொன்னா இன்னும் கொஞ்சம் அடிப்பேன்னு பயமா இருக்குப்பா அப்படின்ன உடனே அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நடக்கிறது. உன் புள்ள தான் வந்து என் புள்ளைய ரெக்ரூட் பண்ணியிருக்கான். அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ட இந்த கோபி வந்து சொல்றா யசோதா அம்மா கிட்ட. "துஹந்த்யாமயி கோஷ்டேப்யனுகச்சன் துக்தம் பீத்வா பாத்ரம் ச பாத்தயன் சசம்பிரமம் அவலோகயன் மாம் சத்வரம் ஸ்வகிருஹம் தாவதி ச அம்ப யசோதே கதிதம் शृणु तव बालकचरितम् अम्ब यशोदे कथितम्." அடுத்த கோபி சொல்றாளாம், எங்க ஆத்துல பானையா அவ்வளோ மாடு இருக்கும் எங்க ஆத்துல. அது அவ்வளோ மாட்டுக்கிட்டேருந்து அவ்வளோ பால் கறந்து கொடுக்கும் எங்களுக்கு. அதனால பானையா நான் பால் எடுத்து அடுக்கி வச்சிருந்தேன். ஆத்துக்குள்ள வந்து அத்தன பால், ஏதோ ஒரு பானையிலேருந்து பால் குடிச்சா கூட பரவால்ல. அத்தன பானையில இருக்கிற பாலையும் ஒட்ட குடிச்சுட்டு, பானையும் விட்டு வைக்காம, ஏன்னா பகவான் இருக்காரோன்னு அவர் வந்து, ஏன்னா பாலெல்லாம் குடிச்சுட்டு பானைய அப்படியே மூடி வச்சிருந்தாருன்னா, அந்த கோபிக்கு தெரியாதோன்னு அந்த பால் வந்து பால் இவரு வந்து குடிச்சுட்டார் அப்படின்னு. ஸோ இந்த கோபி ஏமாந்துருவாள்னா, அதுக்கப்புறம் பால் ஓகே 4 பானை பால் இருக்கு பாக்கி அப்படின்னு நினைச்சுட்டு நாளைக்காக கணக்கு வச்சிடக்கூடாதோன்னும். அதனால என்ன பண்ணுவார், அந்த பானைய போட்டு உடைச்சு விடுவார். ஸோ அதனால எதுவுமே இல்ல அப்படின்னு தெரியும் இல்லையா? அதனால சொல்றேன், அந்த கோபி சொல்றான்னா, அத்தன பானையிலயும் இருக்கிற பாலையும் குடிச்சுட்டு, அத்தன பானையும் உடைச்சுட்டு, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பானை தெரியுமா அது? அவ்வளோ பானையும் உடைச்சுட்டு, இப்படி ஒண்ணும் தெரியாத மாரி உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து நான் சொல்றதையே ஒண்ணும் தெரியாத மாரி பார்த்துன்னு கேட்கறான் பாரு உன் புள்ள இங்க. உன் புள்ள பண்றது சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாளாம் இந்த சரணத்துல. "வேத்ரவரம் ஆதாய கரேண मम पतिरेनं गृह्णाति पश्यन्त्यां मयि बहुरूपोऽयं मोहयन् मामपि परिहसति अम्ब यशोदे कथितं शृणु तव बालकचरितम् अम्ब यशोदे कथितम्." இன்னொரு கோபி சொல்றான், "நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் சொல்லப் போறத கேளுங்கோ." அப்படின்னு சொல்றாளாம் இந்த கோபி. சொல்றாளாம், இந்த மாரி நெறைய வாட்டி இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டே லிஸ்ட் தான் இது. அந்த மாரி எவ்ரி டே இந்த மாரி ஒரு பெரிய லிஸ்ட் வருமாம். லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வருமாம். ஒரு ஒரு வாட்டியும் யசோதா அம்மா வந்து சொல்ற அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லுவாளாம். "என் புள்ள பண்ணான், என் புள்ள பண்ணான், என் புள்ள பண்ணான்னு கிவ் மீ ப்ரூஃப்.
ரைட்? ஏன்னா உன் புள்ளையே பண்ணிட்டு என் புள்ள பண்ணிட்டு கூட சொல்லலாம் இல்லையா? கிவ் மீ ப்ரூஃப் என் புள்ள தான் பண்ணித்துன்னு. அத விட்டுட்டு சும்மா உன் புள்ள இப்படி பண்ணா, உன் புள்ள இப்படி பண்ணான்னா நான் என்ன பண்ணுவேன் நானு? ப்ரூஃப்ஸ் குடு அப்படின்னு கேட்பாளாம். அதனால இந்த கோபி என்ன பண்ணாலாம், ஒரு வாட்டி பகவான் வந்து திருடும்போது கையும் களவுமா புடிச்சுட்டாளாம். அப்படி புடிச்சுட்டு, "கண்ணா, உங்க அம்மா சொல்றா, நீ பெரிய ஒரு இன்னோசென்ட் பாய் அப்படின்னு நெனச்சுண்டு, பெருசா வந்து எங்களெல்லாம் டேர் பண்ணா. உங்களால முடிஞ்சா ப்ரூஃப் வந்து குடுங்க நான் பண்றேன்" அப்படின்னா, "இத்தன நாள் வரைக்கும் எங்க யாருக்கும் ப்ரூஃப் இல்லடா கண்ணா. இப்ப நான் கையும் களவுமா புடிச்சுட்டேன்." ஏன்னா கையெல்லாம் அப்படியே ஃபுல்லா வெண்ணையா இருக்காம். திருடின வெண்ணெய், சாப்பிட்ட வெண்ணெய், வாத்துல வந்து சாப்பிட்ட வெண்ணெய் அப்படியே இருக்கா. அந்த கையும் களவுமா இப்படி புடிச்சுட்டு, "உங்க அம்மாட்ட கூட்டின்னு போறேன் பாரு நானு. உங்க அம்மாட்ட கூட்டின்னு போயிட்டு ப்ரூஃபோட நான் காமிக்க போறேன் பாரு." அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பிட்டு இந்த பக்கம் பார்க்குறேன்னா, கையில பகவான் இல்லையா. அவ்ளோ ஒரு பலவிதமான ரூபங்கள எடுத்துன்னு பகவான் வந்து தன்னை வெளிப்படுத்தி காமிச்சுக்கிறாராம். காண்பிக்கிறாராம் அங்க. எல்லா இடத்துலயும் பகவான் தெரியறாராம். விதவிதமான ரூபங்கள்ல பகவான் தெரியறாராம். இதெல்லாம் பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாளாம் அந்த கோபி. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது, "என்ன நடக்கிறது இங்க?" அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா ரூபங்களும் பட்டு பட்டு பட்டுன்னு மறைஞ்சு நம்ம குழந்தை கண்ணன் அவருடைய சுயரூபத்தை எடுத்துண்டு சுயரூபத்தை எடுத்துண்டு அதை காமிச்சுண்டு பரிஹசித்து கிண்டல் பண்ணி சிரிச்சுண்டு மாட்டி எஸ்கேப் ஆயிட்டேன் பார்த்தல எஸ்கேப் ஆயிட்டேன் பார்த்தல அப்படின்னு சொல்லி டைட்டன் காமிச்சிட்டு ஓடுறான். அந்த மாதிரி பண்றான் பாத்தியா யசோதை உன் புள்ள அப்படின்னு சொல்றாளாம் இந்த 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 சரணத்தை. "ஸ்தம்பவரே தவ பாலகம்பத்வ திஷ்டாம்யக்ரே தண்டேன भीतवत्सुचिरम् अभिरुदन्तक्ष्णम् अन्तर्दधे दधिभाण्डेन अम्ब यशोदे कथितम् शृणु तव बालकचरितम् अम्ब यशोदे कथितम्." இன்னொரு கோபி சொல்றாளாம், எனக்கும் அதே மாரி சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்றாளாம், இந்த மாரி கண்ணன் நம்ம ஆத்துக்கு வந்து திருடினான். வெண்ண திருடுனான். கையும் களவுமா புடிச்சுட்டேன். ஆனா அந்த கோபி ஃபர்ஸ்ட் கோபி என்ன பண்ணா போன சரணத்துல, கையோட இழுத்துண்டு போய் யசோதைட்ட ஒப்படைக்கணும், யசோதைட்ட குடுக்கணும், அம்மாட்ட குடுக்கணும் அப்படின்னு நெனச்சா இல்லையா? இந்த கோபி என்ன பண்றாளாம், இழுத்துண்டு போ வேண்டாம். ஸ்தம்பத்துல இங்க கட்டி வச்சுடுவோம் நம்ப. கட்டி வச்சுட்டு யசோதைய நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஒரு தாமோதரில் நடக்கிறதா இங்க. இங்க வந்து யசோதை இது இந்த 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 கோபி வந்து அப்படியே இறுக்கி இறுக்கி கட்டுறாளாம். கட்டிட்டு, "இதோ கூட்டின்னு வரேன் பாரு உங்க அம்மாவ" அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பிண்டு, "வரேன் பாரு நானு" அப்படின்னு சொல்லி திரும்புறதுக்காக ஒரு ப்ரவுடா திரும்புறதுக்காக நான் அது ஒரு ஏதோ சாதிச்சத ஒரு இத காமிக்கணும் இல்லையா? "நான் கூட்டின்னு வரேன் பாரு" அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இங்க காணுமா. "ஏய் எங்கடா போனான் அவன்? நான் இங்க தானே இருந்தேன். இப்ப தானே இவன கட்டி போட்டோம். கட்டின கயிறு இருக்கு." அண்ட் நம்ம வந்து இறுக்கி கட்டினோம் அப்படின்னா அந்த ஸ்தம்பத்தோட இறுக்கி கட்டியிருக்கு. இப்போ ஸ்தம்பத்துக்கு பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு. இல்ல யாரோ ஒருத்தர் இருக்கா. அவளோட சேர்த்து இறுக்கி கட்டியிருக்கோம். அந்த குழந்தை இப்ப இல்ல. அந்த பெர்சன் இப்ப இங்க இல்ல அப்டின்னா, லூசா இருக்கும்ல அங்க. லூசாவே இல்லையாம். வெறும் இந்த ஸ்தம்பத்த டைட்டா கட்டினா எப்படி இருக்குமோ, அங்கேயே அப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கான். என்னடா அது? அப்படிங்கும்போது பின்னாடிலேருந்து மாமி அப்படின்னு இப்டின்னு திரும்பி பார்த்தா பகவான் அங்க பின்னாடி உட்கார்ந்தார். எதுக்கு ஸ்தம்பத்த கட்டிக்கல்? யார கட்டியிருக்கல்லீங்க? வெறும் ஸ்தம்பம் தானே இருக்கு. என்னத்த கட்டுறீலங்க? அப்படின்னு என் பின்னாடிலேருந்து என்னையே வந்து கேட்கறான்டி உன் பையன். அப்படின்னு சொல்றாளாம் இந்த கோபி இந்த சரணத்துல. ஏவம் கோகுல ராஜகிருஹிண்யை நவநீத பிரிய சரிதம் கதிதம் கோபி ஜனனி கரேண பிரகட்டித பிரேம ரசமிலிதம் அம்ப யசோதே கதிதம் शृणु तव बालकचरितम् अम्ब यशोदे कथितम्. அம்மா யசோதே ஸ்ருணு தவ பாலக சரித்தம், நான் சொல்றேன் கேளு அப்படின்னு அத்தனை பேரும் தினம் தினம் வேவ் ஆஃப்டர் வேவ் ஆஃப் கோபாஸ் எல்லாரும் வந்து எங்க ஆத்துல என்ன லீல பண்ணா எங்க ஆத்துல எல்லாம் கம்ப்ளைண்ட்டா இருக்கே தவிர உன் புள்ளைய பாத்தியா அப்படின்னு கம்ப்ளைண்ட்டா இருக்கே தவிர எல்லாருக்கும் இதுதான் வேணும் இல்லையா? அடுத்தடுத்து லைன்ல நிக்கிறாளா, இன்னைக்கு எங்க ஆத்துக்கு வந்து திருட மாட்டானா, இன்னைக்கு என் கூட வந்து விளையாட மாட்டானா, என் கூட வந்து லீல பண்ண மாட்டானா அப்படின்னு தான் அத்தனை பேரும் காத்துன்னு இருக்கா இல்லையா? அதனால இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்குமே தவிர என்ஜாய் பண்றாளாம் எல்லாரும் யசோதம்மா கிட்ட, உன் புள்ள எங்க ஆத்துல என்ன தெரியுமா வந்து பண்ணா அப்படின்னு சந்தோஷமா வந்து சொல்றாளாம். அதான் வந்து இந்த இடத்துல நம்ம குருநாதரும் சொல்றார். ஆம், யசோதாம்மா வந்து ஏவம் கோகுல ராஜகிருஹிணி இல்லையா? கோகுலத்தோடைய எஜமானி இல்லையா? நம்ம யசோதாம்மா. ஒரு ஒரு ரூலரோட இது என்ன அப்டின்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரச்சனைகள் யாராவது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வந்து குடுத்தா அப்டின்னா, அதெல்லாம் ஒரு புக்ல எழுதி வச்சுண்டு அத சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால அத்தன பேரும் தினம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாளாம்.
ஒரு கம்ப்ளைண்ட் கூட விடாம வந்து யசோதம்மா வந்து புக்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டே இருக்காளாம். அந்த புக் வேற எதுவும் இல்ல. அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு நம்ம குருநாதர் வந்து ரொம்ப ரசமா சொல்லுவார். அதனால அப்பேற்பட்ட ஒரு 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 கீர்த்தனை 24வது கீர்த்தனை கோவிந்த சதகத்துல எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றா மாதிரி பகவானுடைய ஒரு ஒரு லீலையும் எங்காத்து இந்த மாரி லீலை பண்ணான். என் கூட இப்படி விளையாடினான் உன் புள்ள அப்படின்னு வந்து ஆசையா கோச்சுண்டு சொல்றா. அப்படின்னு சிஷ்யன் நான் சொல்றேன் 24வது கோவிந்த சதக கீர்த்தனம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.